அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நமது சேனலில் இன்றைய பதிவு திருமூலர் அருளிய திருமந்திரம். இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் விளக்கத்துடன் ஒவ்வொன்றாக தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் அளிக்க உள்ளோம். இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு சிவனருள் பெற்று பலன் பெற வேண்டியும், மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும், அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன். வாருங்கள், தினம் ஒரு திருமந்திரம் அறிவோம். திருமந்திரம் என்னும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகமம் ஆகும். சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் 10வது திருமுறையாக வருகிறது. 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது. திருமந்திரம் பக்தி பிரபாவத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்து உபதேசம், தத்துவம், யோகம், தியானம், சக்கரம், ஞானம் என்று பல விஷயங்களை பற்றி பேசுகிறது. திருமூலர் யோக பயிற்சி தரும் விதம் சுவாரஸ்யமான நடை. அவை வெறும் சூத்திரங்களாக இல்லாமல் படிப்பவர்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அதன் பலன்களையும் சேர்த்தே சொல்கிறார். தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் 103. தளர்விலன் சங்கரன். அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், அளவிய காலமும் நாளும் உணரில், தளர்விலன் சங்கரன் தன் அடி யார் சொல், அளவில் பெருமை அறியற்காமே. அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், அளவிய காலமும் நாளும் உணரில், தளர்விலன் சங்கரன் தன் அடி யார் சொல், அளவில் பெருமை அறியற்காமே. பாடலின் விளக்கம். சிவபெருமானால் படைக்கப்பட்ட இந்த உலகம் எப்போதும் இளமையானது, அழகுள்ளது, ஒரு எல்லைக்குள் இருக்கிறது. இந்த உலகின் மொத்த காலத்தை கணக்கிட முடியாது. இதையெல்லாம் உணர்ந்தால் அந்த சங்கரன் சோர்வே இல்லாதவன் என்பது புரியும். அடியார்கள் சொல் அளவில் பிரமனையும் திருமாலையும் சேர்த்தே புகழ்கிறார்கள். ஆனால் எல்லா புகழும் பெருமையும் சிவபெருமானையே சேர வேண்டும். தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இன்று தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் திருமூலரின் திருமந்திரம் பாடலை விளக்கத்துடன் தங்களுக்கு அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன். இப்பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இறை அருள் பெறுவோம், இன்பமாய் வாழ்வோம். சர்வம் சிவமயம். அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.